வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு நம்ம இங்க பார்க்கலாம். அந்த வரிசையில நம்ம மேஷ ராசிக்கான ராகு கேது பயிற்சிகளை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு ராகு கேதுக்கள் பயிற்சிகள் வந்து நடைபெறுதுங்க. அதாவது உங்களுடைய ராசியிலேருந்து 12வது வீட்டில் இருந்த ராகு வந்துட்டு உங்களுடைய 11வது வீட்டு கும்பத்துக்கும் மற்றும் 6வது வீட்டில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து 5வது வீட்டுக்கும் வந்து பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது வந்து பொதுவாகவே வந்துட்டு ஜோதிட உலகத்தில் இல்லை நம்மளுடைய ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பிளானட்ஸ் கிடையாது. அதாவது ஒரு 3 நெகட்டிவ் பிளானட்ஸ்ன்றது சொல்றதுக்கான ஒரு அத்தனை தகுதியும் உடைய ஒரு பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள். யூஸ்வலாக வந்துட்டு எல்லா பிளானட்ஸும் வந்துட்டு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து பயிற்சி ஆவாங்க. ஆனால் ராகு கேதுகள் மட்டுமே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பயிற்சி ஆகுவாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே வந்து வக்ர நிலையில் இருப்பாங்க. அந்த வக்ர நிலைன்னா வந்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்துட்டு இவங்க வந்து யூஸ்வலாக பயிற்சி ஆகுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மேஷராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல வந்துட்டு ராகு பயிற்சி ஆகிறார். அதாவது 5ஆம் இடத்துல வந்து கேதுவும் 11வது இடத்துல வந்துட்டு ராகுவும் ஆகிறாரு. என்ன பெனிஃபிட் கொடுப்பாருன்னு வந்துட்டு நம்ம ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு 11வது வீட்டுக்கு போகிறார். அதாவது ஒரு உபஜயஸ்தானம். யூஸ்வலாக வந்து ராகுவுக்கு வந்து உகந்த இடம் வந்துட்டு ஜென்ரல் அஸ்ட்ராலஜி வேர்ல்டில் வந்து சொல்கிறது 3, 6, 11வது வீடுங்க. அந்த வீட்டில் வந்து குரு பார்த்த ராகுவாக இருக்கும்போது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் ராகுவுக்கு. அதே மாதிரி கேது வந்து 5ஆம் இடத்துல போறாரு. அது ஒரு நெகட்டிவான ஒரு சைனாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த 5வது வீட்டோட மேன்மைகளை வந்து கேது பகவான் கண்டிப்பாக கொஞ்சம் சுருக்கவே செய்வார். ஆனால் 10வது வீட்டில் இருக்கிற ராகு வரும் பகவான் வந்துட்டு 11வது வீட்டுடைய மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்வார். இத்தனை நாள் வந்துட்டு அவர் வந்து உங்களுடைய 12வது வீட்டில் இருந்தார். 12வது வீடு நார்மலாக வந்து ஒரு விரயஸ்தானம் தாங்க. அந்த விரயம் வந்துட்டு யூஸ்வலாக ராகு வந்துட்டு ரொம்ப அதிக விரயங்களை வந்துட்டு இத்தனை நாள் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து 12வது வீடு வந்துட்டு இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸு இந்த லீகல் இஷ்யூஸு இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிறது எல்லா விஷயமும் வந்துட்டு இந்த ராகு பகவான் மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பாரு. அதில் வந்து இப்போ விடுபட்டு வந்துட்டு உங்களுடைய 11வது வீடு அதோட லாப மீன்மை இருக்கிற இடத்துல வந்துட்டு அதுவும் குரு பார்த்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்ன செய்வார் இந்த ராகு பகவான் 11வது இடத்துல இருந்து பார்க்கும்போது 11வது இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவருடைய குருவோட நட்சத்திரத்துல வந்து பயிற்சி ஆகிறார். ராகு வந்து குருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பிளானட். அதுவும் குரு பார்த்த ராகுவா இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா லாப மேன்மைகளை கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணவே செய்வார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவருடைய சொந்த நட்சத்திரமான ராகுவோட நட்சத்திரத்துல இருக்காரு. அவங்க நினைத்த காரியத்துல வந்துட்டு வெற்றி கிடைக்கிறது, காரிய வெற்றி வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் மேஷ ராசி நேயர்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவருடைய செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ செவ்வாய் வந்துட்டு மேஷ ராசிக்கான ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நிலம் சம்பந்தமான மேன்மைகளை வந்துட்டு இந்த ராகு பகவான் இங்கே கொடுக்கவே செய்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு மேஷ ராசிக்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறாரு. மற்றபடி இங்கே இருக்கிற கேது பகவான் வந்துட்டு அவரோட 6வது வீட்டில் வந்துட்டு 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. யூஸ்வலாக வந்துட்டு 5ஆம் இடத்துல வந்துட்டு குழந்தை சம்பந்தமான இடங்க. ஸோ மேற்படிப்புக்காக காத்துட்டு இருக்கவங்க வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த காலேஜ் நல்ல ரெகக்னைஸ்டு காலேஜா இல்ல அவங்க படிப்பு வந்துட்டு ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு படிப்பான்றது நல்ல தேர்வு செஞ்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா சில சமயத்துல வந்துட்டு இந்த கேது பகவான் வந்துட்டு ஒரு தப்பான முடிவுல இருக்கிறதுக்கு வழிவகுத்துருவார். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போறாரு. சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து மனைவி உங்களுடைய லவ் இது மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பா இவங்களுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணுவார் இந்த கேது பகவான். அப்புறம் வந்துட்டு அவருடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்கே வந்துட்டு கேது பகவான் வந்துருக்கார். அவருடைய சுய நட்சத்திரத்தில் வரும்போது யூஸ்வலாக என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் இந்த 5ஆம் வீட்டு மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அதில் வந்துட்டு ஒரு ஞானத்தை கொடுவார். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸை வந்துட்டு இந்த கேது பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார். யூஸ்வலாக கேது பகவான் வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு ஞானத்தை கொடுக்க மாட்டார். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் நேர
ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கருத்தில் கொண்டு அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த கேது பயிற்சியை வந்துட்டு நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு பயிற்சியாக வந்துட்டு நம்ம கையாளலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு மேஷராசிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது. என்னதான் கேது வந்துட்டு பிரச்சனை பண்ணாலும் அதற்கு நிகரான பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு ராகு இருக்கிறதுனால இந்த சிறு பிரச்சனைகளை வந்துட்டு குரு பார்த்த ராகுவோட பயிற்சியால் வந்துட்டு நம்ம ஈஸியாக எதிர்கொள்ளலாம் நேர்களே. நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.